அதற்கு நான், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா என்பவன் எருசலேமை சுற்றி கோட்டையை கட்டினான். அதற்கு முன்பே எஸ்ரா ஆலயத்தை கட்டினான். ஆலயம் கட்டி முடிஞ்ச பின்பு கோட்டை கட்டப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான 12 வாசல்கள் உள்ள கோட்டையை கட்டுவதற்கு நெகேமியா ஜனங்களை ஒருமனப்படுத்தினான். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒரு கொடையின் கீழ் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். சேர்ந்து கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த கோட்டையை கட்டுவதை விரும்பாத 4 பேர் அங்கே இருந்தார்கள். சன்பல்லாத், தொபியா, மீதி 2 பேர். ஆக இந்த 4 பேரும் திட்டமிட்டார்கள். அவர்கள் ராத்திரி ஒரு இடத்துல கூடுவார்கள். எதற்கு கூடுவார்கள் என்றால், நெகேமியாவுக்கு விரோதமாய் பேச கூடுவார்கள். அந்த பெரிய வேலைக்கு எதிராய் பேச கூடுவார்கள். கூடி ஒரு முடிவு பண்ணினார்கள். நாம் நெகேமியாவை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவிடத்தில் காலையிலே வந்து, இதோ உன்னை பாபிலோனியர்கள் அடித்து கொள்ளப் போகிறார்கள், இந்த பக்கம் நீர் கஷ்டப்பட போகிறீர், உங்கள் குடும்பத்தை கொல்ல பார்க்கிறார்கள், நீர் நல்ல மனிதன், நீர் தப்பித்து ஓடி தேவாலயத்தில் வேண்டுமானாலும் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று நெகேமியாவுக்கு சொன்னபோது நெகேமியா சொன்னான், என்னை போன்றவன் ஆலயத்திலே பதுங்குவானா, ஒளிவானா? வேலை முடிக்காமல் பதுங்குகிற வேலை என்னிடத்தில் இல்லை. நான் ஒளிய மாட்டேன், பதுங்க மாட்டேன். ஒரு தலைவன் ஒளியக்கூடாது, ஒரு தலைவன் பதுங்கக்கூடாது, ஒரு தலைவன் பயமுறுத்தலுக்கு இணங்கக்கூடாது. எத்தனை பயமுறுத்தல்களை சந்தித்து வந்திருக்கிறோம். அத்தனை பயமுறுத்தல்களை தாண்டி வர பரலோக ராஜா அழைத்தவர். அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். நீங்களும் இதுபோல பயமுறுத்தல்களை தாண்டி வந்திருக்கலாம். சம்படி உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். எந்த பயம் என்று தீருமோ என்று கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா அந்த ஆட்களை பார்த்து சொன்னான், என்னை போன்றவன் தேவ ஆலயத்தில் போய் ஒளிவேனோ? பிரச்சனைக்கு பயந்து ஒளிவேனோ? அநேக விசுவாசிகள் பிரச்சனைக்கு பயந்து ஒளிகிற இடம் தேவ ஆலயமாக இருக்கிறது என்பது ஒரு விதத்திலே உண்மை. பிரச்சனைகள் வந்தால்தான் சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் உண்மையிலே சபையை நேசிக்காமல், உண்மையிலே இயேசுவை நேசிக்காமல், உண்மையே சபையினுடைய உபதேசங்களை நேசிக்காமல், உண்மையிலே பாஸ்டர்மாரை ஊழியம் செய்வதை நேசிக்காமல், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு கஷ்டம், அவர்களுக்கு ஒரு விழா, அவர்களுக்கு ஒரு திருமணம், உடனே அவர்கள் ஒளிந்து கொள்ள தேவ சபைக்கு வருவார்கள். பிசாசு விரட்டும் போது, சூனியங்கள் விரட்டும் போது, பொல்லாப்பு விரட்டும் போது அவர்கள் ஒளிவதற்கு சபையையும் போதகர்களையும் தேடுவது இந்த கடைசி காலத்தில் பெருகி இருக்கிறது. ஆனால் அது தவறு. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் தனி ஜபத்திலேயே உங்களை காப்பாற்றி, உங்கள் குழு ஜபத்திலேயே உங்களை தூக்கி எடுத்து, உங்கள் உபவாச ஜபத்திலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களுடைய அபிஷேக ஜபத்திலேயே உங்களை அக்கினியினால் சுட்டரித்து சரிப்படுத்தி, அருமையானவர்களே, உங்களுடைய ஜபங்களினாலே உலகத்தில் சம்பவிக்க போகிற அத்தனைகளுக்கும் நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். கனித்தரும் மரமாக இருப்பீர்கள். ஒரு இலை உதிராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுகிறேன். ஒரு இலை உதிராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்கள் வயோதிபராயிருந்தாலும் ஒரு இலை உதிரக்கூடாது என்பது இந்த பீடத்தினுடைய ஒரு அடித்தளம். இது நான் சீல் போட்டு ஜெபிக்கிறேன். ஒரு இலையும் உதிரக்கூடாது. கனிகள் நிறைந்த மரமாக உங்கள் வாழ்வு காணப்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் நற்குல திராட்சை கொடிகள். ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறார். சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். கற்களை பொறுக்கி இருக்கிறார். பொறுக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே உங்களை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து கழிக்காமல் உங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டே இருப்பார். இது தேவாவியானுடைய சத்தமாகும். உன்னிடத்திலிருந்து நான் எடுக்காமல் உன்னிடத்தில் கொடுக்க போகிறேன். உனக்கு 5 இருந்தால் 7 உனக்கு வரும் என்ற அளவிலே நான் உனக்கு கொடுக்கத்தான் விரும்புகிறேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்கிறார்.
துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007, தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.